தூக்கு தண்டனையே கொடுத்தாலும் அது மனித பலவீனம். இந்த பலவீனத்தை ஊக்குவிக்கிறது எது? போதை. அப்போ அந்த போதையை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? அரசாங்கம். அரசாங்கம் அதை செய்யலை. அதை கட்டுக்கடங்காக தடங்கி தொடர்ந்து விடுறதுனால இதை கட்டுப்படுத்தவே முடியாது. ஐயா சொல்ற மாதிரி ஒரு பெண் பிள்ளைக்கும் பெண்களுக்கும் ஒரு காவல்துறையை துப்பாக்கியை வச்சு நிப்பாட்ட முடியாது தான். மதுக்கடை போய் அந்த அம்மாட்ட போய் கேட்டுட்டு வா, யாரு அரசு உரிமை ஆக்கி கொண்டு வந்தாங்க. நாங்க ஆட்சியில இருக்கோம், கத்திரிக்காயில இருக்கோம், அது எங்களுக்கு தெரியும். ஆட்சியில இருக்கிறது நீ சொல்லி ஒண்ணு எங்களுக்கு புரிய வேண்டியது இல்ல. முதல் எம்ஜிஆர் ஆட்சி, நாங்க கலைஞர் ஆட்சியில ஆரம்பிச்சு மூடிட்டு போயிட்டோம். நாங்க மூடின பின்னாடி எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த போதுதான் சாராய கடையை திறந்தாரு. அதுக்கப்புறம் நாங்க என்னத்தப்பா இப்ப என்ன மது குடிக்காம இங்க அவன் தெரியுமா? யாரு மது குடிக்கல? மது கடையை மூடிட்டாலும் மது குடிப்பான். ஏன்னா அவங்களுக்கு கள்ளத்தனமா எல்லாமே ஊறி போச்சு. புரியுதா? பிரச்சனை வந்ததுனாலதான் எங்க வீட்டு பொண்ணு உன் வீட்டு பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் கேட்காத. யாரு வீட்டு பொண்ணா இருந்தாலும் பொண்ணுதான். அதை பாதுகாக்க வேண்டியதான் அரசாங்கத்தினுடைய கடமை. அவன் ஆத்திரத்துல எவனா வெளியேடி சேர்த்தான்னாக்க அதுக்கு திமுக தான் திருந்தலையான்னு கேட்டா ஏதாவது புத்தி இருந்தா அந்த ஆளு இந்த மாதிரி பேசுவாரா? மக்களுக்கு எங்க அரசு கொடுத்திருக்க இந்த வசதி வேற எந்த கொம்பனாலும் கொடுக்க இயலாது. குக்கு செய்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி தமிழர். இருவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. திமுக ஆட்சியில பெண்களுக்கான பாதுகாப்பு எதுவுமே உறுதி செய்யப்படல அப்படின்னு அண்ணாமலை கூறியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெண்களுக்கு கூட பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு ஆட்சியா திமுக செயல்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? உங்க ஆட்சி சரியாதான் நடக்குதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா? எங்களுக்கு எங்க ஆட்சியை காட்டிலும் வேற எந்த கொம்பனாலும் இந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க இயலாது. இதை அண்ணாமலை பேசுறாரு. அண்ணாமலை பேசக்கூடிய ஒவ்வொரு அவங்க ஆட்சி நடக்கிற ஒவ்வொரு மாநிலங்கள்ல ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஊபியில 30,000 பெண்களை காணோம். வயசு பெண்களை 30,000 பேரை காணோம். குஜராத்ல 20,000 பெண்களை காணோம். இதுக்கு என்ன பதில் சொல்றாரு? பதில் என்ன வச்சிருக்காருன்னு கேளுங்க. இதுக்கு ஆதாரம் இருக்கு ஐயா? ஆதாரத்தோட தான் கவர்மெண்ட் வெளியிட்ட அறிக்கையை வச்சுதான் சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு இவங்க ஆட்சி நடக்கிற மாநிலங்கள்ல எப்படி இருக்குது? எங்களை பார்த்து காணாமே என்ன ஆட்சினே தெரியல. ஒரு ஆள் 2 ஆள் 30,000 பேரு. அப்ப எங்கள்ல ஏதோ எங்கேயோ ஒரு வாட்ச்மேன் ஒரு சிறு தவறு பண்ணிட்டான், அதுக்காக நாங்க அவனை விட்டுட்டோமா போடான்னு அவனை பிடிச்சி கேஸ் போட்டு உள்ள தள்ளுறோம்ல. கேஸ் போட்டது ஓகே, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து நடக்குதுன்னா தொடர்ந்து நடக்குதுன்னா ஒரு 10 லட்சம் பேர் 10 கோடி மக்கள் வாழ்ற நாட்டுல அங்கொன்னு இங்கொன்னு ஏதாவது ஒண்ணு நடக்கத்தானே செய்யும். சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல. ஆனா இது திமிரு எடுத்து போய் நடத்துறானுங்க இந்த பயிலுவா. இவங்களுக்கு அறிவு வேணும்ல. இப்பதானே பிடிச்சி ஆயில் போட்டு போய் 30 வருஷம் சிறைக்கு போறான்ல ஒருத்தன். நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குல்ல. அதை பார்த்து இவனுக்கு அறிவு வரல அப்படின்னா யார்கிட்ட போய் சொல்றது? நம்ம யோசிச்சு பாருங்க. இப்ப ஏற்கனவே அங்க பொள்ளாச்சி வழக்குல அவங்க அந்த பயல்களுக்கும் இது எல்லாத்துக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கு. இப்படி ஒவ்வொரு வழக்குலையும் எல்லா பயலுக்கும் ஆயுள் தண்டனை, சிறை தண்டனை இந்த மாதிரி கிடைச்சிட்டு இருக்கு. திரும்ப அப்படி இருந்தும் இவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னா அதெல்லாம் திமிரு தானே. தண்டனை கடுமையா இருக்கணும்னு நான் சொல்ல இயலாதுடா. நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும், அரசாங்கம் சொல்ல இயலாது. தூக்கு தண்டனையே கொடுத்தாலும் அது மனித பலவீனம். இந்த பலவீனத்தை ஊக்குவிக்கிறது எது? போதை. அப்ப அந்த போதையை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? அரசாங்கம். அரசாங்கம் அதை செய்யலை. அதை கட்டுக்கடங்காக தடங்கி தொடர்ந்து விடுறதுனால இதை கட்டுப்படுத்தவே முடியாது. ஐயா சொல்ற மாதிரி ஒரு பெண் பிள்ளைக்கும் பெண்களுக்கும் ஒரு காவல்துறையை துப்பாக்கியை வச்சு நிப்பாட்ட முடியாது தான். அதை நம்ம ஏத்துக்கிறோம். அது எந்த நாட்டிலையும் எந்த உலகத்திலையும் சாத்தியம் இல்லை. ஆனா பெண்களுக்கு ஏதோ ஒரு உயிருக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா காரணம் என்னன்னா மனிதனோட பலவீனங்கள். ஒரு கோவப்படுறது, கத்தி எடுத்து குத்த வர்றது, இல்லை பெண்களை சீன்றது, ஆண்மைத்தனத்தை காட்டுறது, ஏறி மிதிக்கிறது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னா அவனை உசுப்பத்திறன்னு அர்த்தம். அதுக்கு காரண காரியங்கள் பார்த்தோம் அப்படின்னா மது மற்ற போதைகளும் இருக்கு. அப்ப இதை கட்டுப்படுத்தலை.
கட்டுப்படுத்த தவறியதுல இவங்க நம்பர் 1. இவங்க கிட்ட எப்ப கேட்டாலும் பாத்தீங்கன்னா பேய் பெருசா, சனியம் பெருசா, பிசாசு பெருசான்ற மாதிரி பாஜக காரன் சரியில்லை, அவன் காட்டுவாசி, அவன் சரியில்லை, அவன் படிக்கல, அவன் ரொம்ப மோசமானவன், நான் ஏத்துக்கிறோம். அதெல்லாம் ஊரறியும் உலக அறியும். RSS யாரு, இந்துத்துவா யாரு, அவங்களுக்கு ராஜீவ்காந்தி உயிர் முக்கியம், இந்திரா காந்தி உயிர் முக்கியம், மோடி பெரியவர், மற்றவங்க எல்லாம் கீழே இருக்கிறவங்க உயிர் போனா என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க. அவங்க பிராமணர் உயிர் தான் அவங்க உன்னதம்னு நினைக்கிறவங்க. அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் பண்ணணும், பாதுகாப்பு கொடுக்கணும், போதையை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற பலவீனத்தை இப்ப ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு வாய் விர சுப்புது அப்படின்னா, அந்த குழந்தை நான் விரல எடுத்து விட்டு திரும்ப வைக்கிது அந்த குழந்தை அப்படின்னா என்ன பண்ணும்? அதுக்கு ஒன்றும் தெரியாது, விர சுப்புறதான் அதுக்கு இன்பம். அப்ப அது என்ன பண்ணும்? திரும்ப விரல எடுத்து வைக்கும். அது குழந்தை தானே, அப்ப பெரிய ஆளுக்கெல்லாம் புத்தி இல்லையான்றீங்க. அது மனித இயற்கை பலவீனம். அந்த பலவீனத்தை பலமா மாத்தணும், அவங்களுக்கு ஊக்க சக்தியா இருக்க வேண்டியதுதான் ஒரு தகப்பனோட கடமை. அந்த தகப்பன் போல உள்ள அரசுக்கும் உள்ள கடமை. அதை கடந்துகிட்டு நீங்க என்ன பண்ணாலும், என்ன CBCID அந்த டி இந்த டி எந்த டி போட்டாலும் பாவம் பொம்பளைங்க. உங்களோட கருத்தியா மதுக்கடைகளாலதான் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொல்லி? மதுக்கடையால மட்டும் இல்லடா, மதுவும் ஒரு காரணம். அதை நான் மறுக்கிறதுக்கு இல்ல, மதுவும் ஒரு காரணம். அது ஒரு காரணம்னா மொத்த இல்ல மதுக்கடையில மதுக்கடை மொத்த கடை மதுக்கடை போய் அந்த அம்மாட்ட போய் கேட்டுட்டு வா, யாரு அரசு உரிமை ஆக்கி கொண்டு வந்தாங்க. நாங்க ஆட்சியில இருக்கோம், கத்திரிக்காயில இருக்கோம், அது எங்களுக்கு தெரியும். ஆட்சியில இருக்கிறது நீ சொல்லி ஒண்ணு எங்களுக்கு புரிய வேண்டியது இல்ல. எம்ஜிஆர் ஆட்சி, நாங்க கலைஞர் ஆட்சியில ஆரம்பிச்சு மூடிட்டு போயிட்டோம். நாங்க மூணு பின்னாடி எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த போதுதான் சாராய கடையை திறந்தாரு. நாங்க ஆரம்பிச்ச உடனே நாங்க ஓராண்டு காலத்திலேயே மூடிட்டோம். ஓராண்டு காலத்திலே நாங்க மூடிட்டோம் மதுக்கடையை. ஆரம்பிச்சு என்ன ஓராண்டுல என்ன தப்பா? இப்ப என்ன மது குடிக்காம இங்க அவன் தெரியுறா? யாரு மது குடிக்கல? மதுக்கடையை மூடிட்டாலும் மது குடிப்பான். ஏன்னா அவங்களுக்கு கள்ளத்தனமா எல்லாமே புரியுதா? இந்த நாட்டுல மதுவை வலிக்க முடியாது. உலகம் பூரா மது குடிக்கிறான், இங்க அதிகமா குடிக்கிறான். இவன் கீழே விழுகிற அளவுக்கு குடிக்கிறான். குடிக்க யார் வைக்கிறான்? நீங்க தான் வைக்கிறீங்க. தெருக்கு தெரு கடை திறந்து 10 மணிக்கு ஒரு கடை. இங்க கடை திறந்தாக்க வாங்குறவன் தாங்க வாங்குவான், குடிக்கிறவன் தான் குடிப்பாங்க. அரசாங்கம் போய் வாயான்னு வாங்கின ஜவுளி கடையில போய் வாங்க இங்க நான் கடைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்கல்ல, வெற்றினர்ல அந்த மாதிரியா நாங்க கூப்பிட்டு இருக்கோம். ஜவுளி கடைக்கும் போதை கடைக்கும் வித்தியாசம் இங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நாங்க யாரையும் போதை குடிக்க, அதுலயே மதுவுல என்ன போட்டிருக்கு, சிகரெட்ல என்ன அட்டம்பெட்டில என்ன போட்டிருக்கு, அது மாதிரி அதுவும் போட்டிருக்கு. தடை பண்றதெல்லாம் தடை பண்றது எங்களால இயலாதுமா, எங்க அரசால இயலாது. நாங்க படிப்படியா தான் மூட இயலும். ஆனா இத மட்டும் காரணம் இல்ல. ஜெயலலிதா எல்லா ஊர்லயும் லாட்டரி இருக்கு, தடை பண்ணாங்களா இல்லையா? அந்த அப்புறம் என்ன மஸ்துக்கு மது கடையை ஆமா இருந்தா பண்ணுவாங்க. நாங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? மோடியை கேட்டா இது மட்டும் காரணம் இல்லம்மா. இன்றைக்கு திரைப்படங்கள்ல பெண்களை ரொம்ப சீரழிச்சு காட்டுறான். யூடியூப்ப ஓபன் பண்ணீங்கனால அசிங்கமா வருது. இதுவே கலாச்சார அழிவுக்கு காரணமே இதுதான். யூடியூப்போ அதே மாதிரி இந்த பேஸ்புக், திரைப்படங்கள், இதுதான். திரைப்படமும் அதை சேர்ந்த இந்த ஊடகங்கள் தான் பெண்களுக்கு ரொம்ப சித்திரத்தை அசிங்கமா காட்டுறதுனால எல்லா பசங்களும் பாக்குறானுங்க. அதை பார்த்துட்டு தவறுகள் அதிகமா நடக்குது. குடிக்கிறவன் மட்டும் இல்ல, இப்ப அவன் அந்த வாட்ச்மேன் என்ன குடிச்சிட்டா அந்த பிள்ளை டீஸ் பண்ணா, குடிச்சிட்டு வேலைக்கு வரலாமே, குடிக்காம தான் டீஸ் பண்ணிருக்கான். புரிஞ்சுதுங்களா? அரசாங்க இடமா இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அரசாங்க இடத்துல ஏமா வேலையே பயிரை மேயும் போது வேலையை தானே நம்ம நெருப்ப வச்சுதானே எரிக்க முடியும். அதுக்காக வேலை இல்லைன்னா இல்லாம இருக்கோம்னா இதுகளை கட்டுப்படுத்த இயலுமா? என்ன பேசுற? ஒரு வேலி போடாம இருந்தா அந்த பொண்ணுகள் ஒழுக்கமா இருந்துருங்களா? இருக்க நீ டிவியில பாக்குற எல்லாம் சௌரரி குறிச்சு சினிமாவுக்கு போகுதுங்க, டிராமாவுக்கு போகுதுங்க, அங்கங்க போகுதுங்களா இல்லையா? போகுதா இல்லையா? நீ காலேஜ்ல தானே படிச்ச. எல்லாருமே இல்ல, போற பிள்ளைய போகுது எல்லாருமே. அப்ப என்ன ஹாஸ்டல்ல இருக்க 300 பேருமா போவாங்க? ஒருத்தர் 2 பேர் போவாங்கல்ல. இந்த மாதிரி தவறுதலை நடக்குதானே செய்யும். அதனால கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக தான் காவல்துறை போடுது காவலர்களை. அந்த காவலர்களை தப்பு பண்ணும்போது அதை அரசாங்கம் கண்டிக்கும். இப்ப இந்த தவறுகள் இதுவரை எவ்வளவு ஹாஸ்டல் இருக்கு தமிழ்நாட்டுல? எவ்வளவு பெண்கள் கொஞ்சம் இருங்க சார், நீங்க எவ்வளவு பெண்கள் ஹாஸ்டல் இருக்கு? எந்த பெண்கள் ஹாஸ்டல்ல எவ்வளவு ஹாஸ்டல்ல தவறு நடந்திருக்கு? இந்த ஒரு ஹாஸ்டல்ல தானே நடந்திருக்கு. புரிஞ்சுக்கோங்க. அப்ப எல்லா ஹாஸ்டல்லையும் இருக்கிறது மாதிரி இல்ல. சோத்துக்கு ஒரு பருக்க
எந்திரிச்சான் தான் அப்ப யாராவது பார்ப்போம். ஒரு பொண்ணுக்கு நடந்தா பிரச்சனை இல்ல. பிரச்சனை தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச பொண்ணு என்ன பண்ணுவாரு தாத்தா ஐயா? அது ஒரு பொண்ணு ஒரு பிரச்சனை அந்த ஒரு வந்ததுனாலதான் பொண்ணு நல்லா தெரிஞ்ச உங்க வீட்டு பொண்ணா இருந்தா நீங்க என்ன ஏம்மா, பண்ணுவீங்க? எங்க வீட்டு பொண்ணு உன் வீட்டு பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் கேட்காத. யார் வீட்டு பொண்ணா இருந்தாலும் பொண்ணுதான். அதை பாதுகாக்க வேண்டியதான் அரசாங்கத்தினுடைய கடமை. அதான் அரசாங்கம் பாதுகாக்கும். நீங்க அதுக்கு நீலி கண்ணீர் வடிக்க வேண்டாம். அது சும்மா பேசுறாரு. நான் தான் சொல்றேன் 3000 பொண்ணுகளை காணான்ற அதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு வாய் வரல. அதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பல. 3000 பெண்கள் என்ன ஆச்சு, அதுவும் என்னமா ஆச்சு, அத பத்தி ஒரு ஊடகமும் இங்க இருக்க நாய்களுக்கு அது குலைக்க தெரியல. உங்க டிவி தானே, நீங்க குலைக்க தெரியல. புரியுதா? தொலைக்காட்சி உங்களுக்கு தானே, பேசுங்களா யாரும். நேத்து முந்தா நாள் வந்த செய்தி அது. முந்தா நாள் இந்த மாதிரி 30,000 பெண்கள் காணோம் ஊபியில அப்படின்னு. கலைஞர் டிவில போடுங்க, தலைப்பு செய்தியில போடுங்க, உங்க சன் டிவில போடுங்க. ஏன் போட மாட்டேன்றீங்க? இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசாங்கங்கிறது மக்களை பாதுகாக்கிறதுக்கு, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் அரசாங்கம் அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி நம்ம ஒரு ஒண்ணும் இல்ல, இப்போ கருப்பு டீ இனிப்பு தான், அதுல நமக்கு சாப்பிடுறோம், அதுக்குள்ள லேசா ஒரு கல்லோ மண்ணோ இல்லாம இருக்கா சொல்லுங்க? அது மாதிரிதாங்க எங்கேயோ தவறுகள் நடக்கும், தவறுகளை நம்ம திருத்திக்கிறோம், அவ்வளவுதான். ஐயா இப்ப பாத்தீங்கன்னா திமுக முட்டு கொடுக்குறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, மோடி நாடாளுமன்றத்துல இன்ன வரைக்கும் 15 வருஷம் ஆட்சி செய்யறாரு. எப்ப எந்திரிச்சு பேசினாலும் நேரு செஞ்சார், இந்திரா காந்தி செஞ்சிச்சு, ராஜீவ் காந்தி செஞ்சார், இப்படியே சொல்லி 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 ஏன்டா 15 வருஷமா நீ இருக்கிற, ஏன்டா மாத்திரன்னு கேட்டா நேரு செஞ்சாரு, ராஜீவ்காந்தி செஞ்சாரு. அதே மாதிரி இவங்களை கேட்டா ஜெயலலிதா செஞ்சிச்சு, எம்ஜிஆர் செஞ்சாரு அப்படின்னு. அப்ப எதுக்குதான் இவங்க 2 பேரும் மோடியும் குட்டி மோடி ஸ்டாலினும் ஏன் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஐயா பல்லடத்துல 3 கொலை, அப்புறம் சிவகிரியில 2 கொலை, இன்னும் திமுக திருந்தவில்லை அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கொலைகள் வந்துட்டே இருக்கு, மக்கள் அச்சப்படுறாங்க. ஆனா அதை பத்தி அந்த இபிஎஸ் கிட்ட சொல்லு, கத்தியை தீட்டி கொடுத்து போய் வெட்டிட்டு வாடான்னு சொல்லுச்சாயான்னு கேளு. அறிவு இருந்தா அந்த ஆளு இந்த மாதிரி கேட்பாரா? ஒரு எதிர்கட்சி தலைவர் அவன் ஆத்திரத்துல எவனா வெளியேற்றி சேர்த்தான்னாக்க அதுக்கு திமுக தான் திருந்தலையான்னு கேட்டா ஏதாவது புத்தி இருந்தா அந்த ஆளு இந்த மாதிரி பேசுவாரா? ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி பேசலாமாமா? இல்லையா, தொடர்ந்து கொலைகள் வந்துட்டு இருந்தா அப்ப நடவடிக்கை சரியா எடுக்கப்படல. நடவடிக்கை என்ன? அந்த சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு காவலரை பாதுகாப்பு கன் போலீஸோ அனுப்ப முடியுமா? என்ன பேசுற? கன் போலீஸ் கொடுக்கணுமா ஒவ்வொருத்தனுக்கும்? இன்னைக்கு எடப்பாடி இவ்வளவு பேசுறாருன்னா அவர்கிட்டயே கட்டிக்கவங்கனால வாங்கிருப்பாங்க. ஏன்னா ஆட்சிக்கு வந்த உடனே திமுக என்ன சொன்னாங்க, கொடநாடு கொலை வழக்கே விசாரிப்போம்னு சொன்னாங்க. சரி, சிறப்பு, வாழ்த்துக்கள். இந்த வரைக்கும் என்ன கழட்டிட்டாங்க? எடப்பாடி ஊரறிய உலகறிய தொடர்நடுங்கி ஆளுநர்கிட்ட போயிட்டு இந்த வழக்கில் என்னை விசாரிக்க கூடாதுன்னு அனுமதி கேட்டார். அப்ப பயந்தாங்கொழி ஒத்துக்குமா? அப்ப அவர் மேலே ஏன் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல, ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, கைது பண்ணல? கேட்டா இன்னும் நாங்க ஆதாரங்கள் திரட்டிட்டு இருக்கிறோம். கட்டிங் கட்ட பஞ்சாயத்து எதிர்கட்சிக்காரங்கிட்டே கட்டிங் வாங்கிட்டாங்க. இல்லைன்னா எடப்பாடி நேரம் இவ்வளவு பேசுவாரா? இவ்வளவு கோவம் வருதுல எடப்பாடியை திட்டாருல. கொடநாட்டு கொலை வழக்குல எடப்பாடி மேல ஏன் வழக்கு போடல? அவர் மேல ஏன் விசாரணை நடத்தல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? அவர்கிட்டே கேளு, ஏன் எடுக்கல? நீங்க தான் சொல்லணும். நீங்க வந்த உடனே 6 மாசம் எடப்பாடி ஜெயிலுக்கு போயிருவாரு. எங்க ஆளு வந்துட்டாரு, அவரே சொல்லிட்டார்ல. நாங்க அதை எலாபரேட்டா நாங்க மாத்தி மாத்தி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டிஎஸ்பியும் தவறு பண்றான். அந்த டிஎஸ்பியை பூரா மடைக்கிறாரு இந்த ஆளு எதிர்கட்சி தலைவர், தன்னோடமே ஆக்கிறாரு. ஆகையினால நாங்க அதை ரொம்ப பாதுகாப்பா தான் எதையும் பண்ண முடியும். நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போய் அந்த வழக்கு நிக்கலைன்னு வச்சுக்கோ, அரசாங்கத்துக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். அதுக்காகத்தான் தீர விசாரிச்சு அந்த வழக்கு. ஜெயலலிதா திரும்ப ஜெயலலிதா புனித ஒதியா தெரியுறாங்க இவங்களோட ஆட்சியில. அவங்க திமுக அமைச்சரவையில் பொன்முடி, துரைமுருகன், KN நேரு எல்லாருமே நிலவலை ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. வந்த உடனே ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து, நில அபகரிப்பு சட்டம்னு கொண்டு வந்து எல்லாரையும் பிடிச்சி உள்ள போடுச்சு. 6-7 மாசம் உள்ள இருந்தாங்க எல்லா அமைச்சர்களும். KN நேரு அவர் பொண்ணு வளகாப்புக்கோ இல்லை எதுக்கோ பரவலில் தான் போலீஸ் பாதுகாப்போடு இருந்துட்டு போனார். அதுபோல இன்னும் அவன் ஆதாரத்தை சீரழிக்கிற வரைக்கும், இது கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஆதாரத்தை சீரழிக்கிற வரைக்கும் எடப்பாடிக்கு நேரம் கொடுக்குறாங்க. அதனால எடப்பாடியும் வளர்த்து விடுறது, அவர் செய்யற தவறுகளையும் கண்டுக்காம இருக்கிறது இந்த திராவிட மாடல். அப்படியா? கண்டுக்காம இருக்கிறது தான் உங்களோட ஆட்சியோட முக்கியமான ஒரு அங்கமா வச்சிருக்கீங்க. அவர் சொல்றாருமா, இதெல்லாம் எங்களுக்கு கண்டுக்கலைன்னா அப்புறம் எப்படி இவ்வளவு எஃப்ஐஆர் ஆகும், இவ்வளவு பேர் குற்றவாளி? நாங்க இங்க பாருமா, நீங்க எஃப்ஐஆர் பண்றீங்க, ஆனா முக்கியமான குற்றவாளிகளை விட்டுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரு முக்கியமான? எடப்பாடி தான் முக்கியமான குற்றவாளி. அவரே ஒத்துக்கிட்டாருமா, எடப்பாடி தான் முக்கியமான குற்றவாளி. எடப்பாடியை பிடிச்சிடலாமா? நீங்க பிடிக்கிறேன்னு சொன்னீங்க, வழக்கு போடுறோம்னு சொன்னீங்க. நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோம்.
எத்தனை வருஷம் ஆட்சியே முடிய போகுது, இன்னும் விசாரணை பண்றாங்க. பரவாயில்லைங்க, ஆட்சி முடிஞ்சாலும் நான் அடுத்து வரக்கூடிய ஆட்சி அதை ஐயோ. சரியா, சென்னையில இருந்து தென் மாவட்டங்களுக்கு போதிய பேருந்து வசதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கத்துல மக்கள் போராட்டம் பண்ணிட்டாங்க. இப்போ போதிய அரசு பேருந்து இயக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கு. அதை பத்தி ஏதாவது? ஒரே நாளையில இங்க இருந்து பல லட்சம் பேர் வெளி மாநிலங்களுக்கு பயணம் பண்ண, வெளி மாவட்டங்களுக்கு போகணும்னாக்க அது இயலாது, புரிஞ்சுக்கோ. அரசாங்கம் வந்து இவங்க மாசத்துல என்னைக்கோ ஒரு நாள், வருஷத்துல ஒரு 2 நாள் போறதுக்கு ஒரு 1000 பஸ்ஸை வாங்கி நிப்பாட்ட முடியாது, புரியுதா? இங்க அரசு ஒன்றும் பணம் இல்லை. ஒவ்வொருத்தரும் போகணுன்னா முன்னக்கூட்டி பிளான் பண்ணி ஒவ்வொரு டிக்கெட்டுகளை ரிசர்வ் பண்ணி, இப்போ அரசு பஸ்லையும் ரிசர்வ் பண்ணலான்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த மாதிரி ரிசர்வ் பண்ணி தான் போகணும். அதை விட்டுவிட்டு ஆத்திர அவசரத்துக்கு போறதுங்கிறது வேற. எல்லாத்துக்குமே வந்து எப்ப பார்த்தாலும் லீவ், ஒரு 4 நாளைக்கு லீவ் வந்துச்சுன்னா இங்க இருக்க ஒட்டுமொத்த சென்னையும் வெளி மாநில மாவட்டங்களுக்கு போயிடும். அப்புறம் அங்க இருந்து இங்க வருவோம். இதுக்காக ஒரு எலெக்ஷன் டைம்ல ஓட்டு போற டைம்ல எல்லாம் உங்களுக்கு பஸ் வசதி போதுமான வசதி எங்கள்கிட்ட இருக்க. பஸ் இப்ப யார் சொன்னா, அன்னைக்கு வந்து 800 பஸ் இயக்கணும். போன அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பக்ரீத்துக்கு முத நாள் 800 பஸ் அங்க கேளம்பாக்கத்துல இதுல இருந்து கிளம்புச்சு. சரியா? அதனால எல்லாமே நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். ஐயா வாயிலே ஒரு உண்மை வந்துருச்சு. சென்னையில இருந்து ஒரு விழாக்கள்னா ஊருக்கு கிளம்புறான், 3 நாள் வரான் போறான் அப்படின்றாரு. அப்ப சென்னையை மட்டுமே மையமா வச்சு வேற எந்த ஒரு மாநகரத்தையும் வளர்க்கணும், சிறப்பாக கொண்டு போகணும். அதுதான் நாம் தமிழர் கட்சி நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா 5 தலைநகரங்கள். அப்ப மக்கள் அங்கங்க பிரிஞ்சு அந்தந்த தேவைக்கு அங்கங்க போறப்ப ஜனத்தொகையும் குறையும். அப்ப அந்த சிட்டியும், அந்த சென்னை சிட்டியும் வந்து இந்த வீக்கரும் குறைஞ்சி ஒரு நல்ல மக்களுக்கு எல்லாம். 5 தலைநகரமா? ஆமா, 5 தலைநகரம். எந்தெந்த இடத்துலயா? கன்னியாகுமரி, கலை இலக்கியத்துக்கு, மதுரை, அந்த மாதிரி திருச்சி, சென்னை எல்லாம் நிர்வாகத்தை பிரிச்சு வைக்கலாம். எல்லா மாவட்டத்திலயுமே தலைநகரம் வச்சிடலாமா? எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டர். எல்லா தலைநகரம் எல்லாம் கிடையாது. இப்ப எல்லாரும் குமிஞ்சு போய் வச்சிருக்கீங்களா? இன்னொரு சொல்றாரு, பஸ் விட்டுட்டு இருக்கிறோம். ஒரு பஸ்ஸும் கிடையாது. இப்ப திருவண்ணாமலை கிரிவலம்னு வச்சுக்கோங்க, எல்லா பஸ், திருச்சி பஸ், மதுரை பஸ்லாம் இங்க வா, சென்னை டு இங்க போ, திருவண்ணாமலை போ, அடுத்து பள்ளிக்கூட விடுவோம். இந்த மாதிரி சீசன் வைஸா பிரிச்சு தான் விடுறாங்க. இங்க எல்லா பஸ்ஸும் ஒரு விழா காலங்கள்ல ஓடுது அப்படின்னா அந்த பக்கம் பஸ்ஸே இருக்காது. இதான உண்மை. இந்த பௌர்ணமிக்கு இவங்கெல்லாம் போகணுமேங்கிறதுக்காக இன்னைக்கு ஒர்க்கிங் டே தான். இன்னைக்கு அரசு விடுமுறை நாட்டில் ஒர்க்கிங் டே ஆகையினால அங்கங்கே டிப்போக்களில் இருக்க ஒரு 100 பஸ் 50 பஸ் டைவர்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புவாங்க. அது அவங்கவுங்க ஊர்ல செயல்படாம இருக்கிற பஸ் தான் அனுப்புறீங்க, வேற இடத்துல இருந்து மாத்தி எந்த பஸ்ஸையும் அனுப்பலையா? செயல்படாம எதுக்கு இங்க பஸ் இருக்கு? செயல்படாத பஸ்ல அனுப்பிச்சாங்க, அது பஸ் எப்படி ஓடும்? வேற ஊருக்கு போக வேண்டிய பஸ் நீங்க மாத்தி அனுப்புறீங்கன்னு சொல்றீங்க. வேற ஊருக்கு போற பஸ் இல்லம்மா. அது வந்து இப்ப திருவண்ணாமலை வழி போறது ஒரு 100 பஸ் 10 பஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோ ஒரு மாவட்டத்துல இருந்து. அது எக்ஸ்ட்ரா இன்னொரு 10 பஸ் போடுவாங்க. சரியா? அது எதுன்னா ஸ்பேர் பஸ் ஒரு 4-5 பஸ் இருக்கும். அந்த ஸ்பேர் பஸ் அதுக்கப்புறம் வேற ஏதாவது கட் பண்ண இயலுமான்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் அவங்க வேலைமா, அதெல்லாம் எனக்கிட்ட கேட்க கூடாது. நீங்க அவருக்கு தான் போக்குவரத்து துறை கிடையாது ஐயா, போக்குவரத்து துறையும் இல்லை. இதெல்லாம் அதாவதுங்க மக்களுக்காக தாங்க அரசு எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். இப்ப நீங்க நினைக்கிறீங்க தனியார் பஸ் 4000 5000 டிக்கெட் வாங்குறான், அரசு பஸ்ல வெறும் 450 ரூபாய்க்கு அதே டிக்கெட்டை நம்ம கொடுக்கணும். 4000 என்ன? நான் இங்க இருந்து கன்னியாகுமரிக்கு எவ்வளவு டிக்கெட்டு எடுத்து பாருங்க. நான் இப்ப டிக்கெட் கிடைக்கல. இப்ப என் பசங்க வர்றதுக்காக நான் டிக்கெட் போட்டேன், அது கிடைக்கல, ரொம்ப கஷ்டம். சோ அதனால ட்ரெயினுக்கு எந்த ட்ரெயின்லயாவது கூடுதலா அவருக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன். எளிய மக்களின், ஏழை மக்களின், ஒரு பாமர மக்களின் பயணமாக இருந்தது ரயில் பயணம், தொடர்வண்டி பயணம். அதை வந்து இந்த மோடி அரசாங்கம், இந்த பாஜக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தட்கல், பிரீமியம் தட்கல், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அது இதுன்னு போட்டு இன்னைக்கு ரயில் பயணத்தை ஒரு கேள்விக்குறியாக்கிட்டாங்க. சட்டுன்னு ஒரு சாவுக்கு போகணும், பக்கத்து ஊருக்கு, சொந்த ஊருக்கு, இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகணும், விடுமுறைக்கு போகணும் அப்படின்னா எளிதாக டிக்கெட் முதல்ல அப்படி கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் நான், எல்லாருமே டிக்கெட் கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட வைகையில போடலாம், பாண்டியன்ல போடலாம், காலையில டிக்கெட் எடுத்து சாயந்தரம் போடலாம், அப்ப கூட போய் எடுக்கலாம். இப்ப அதெல்லாம் வந்து ஒரு கார்பரேட் மயமாக்கி இந்த பாஜக அரசாங்கம் ஒன்றுலாம் ஆக்கிடுச்சு. ரயில் பயணம் ஒரு கேள்விக்குறியா, ஒரு 150 ரூபாய் இங்கேருந்து மதுரைக்கு போயிடலாம் அப்படின்னு இருந்ததை ஒரு கேள்விக்குறி. இல்லைன்னா அன்று சொல்ல போய் அட்டச்சிக்கிட்டு இப்பெல்லாம் இன்னைக்கு நான் அன்று சொல்லனாலும் சொல்றேன். 2-3 மாசமா போனதுனால ஊர்களுக்கு டயப்பர் மாட்டாம அன்று சொல்ல போறது பாவம். மண்டையில ஏறிக்கிட்டு மீச்சிக்கிட்டு கக்கூசுல ஒரு 40 பேர். இது வந்து இந்த வடநாட்டுக்காரன் மோடி அரசாங்கம், பாஜக அரசாங்கம் செய்யுது. அப்ப மாநில அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் மக்களுக்கு ஒரு எளிய பயணத்தை உருவாக்கி கொடுக்கணும். அப்ப இங்க இருக்கிற டுபாக்கூர் பஸ், பித்தளைக்கு பேரிச்சம்பழம்ன்ற மாதிரி, பித்தளைக்கு பேரிச்சம்பழம் கொடுக்குற மாதிரி உள்ள டுபாக்கூர் பஸ்ஸுகள் மண்டை உடைஞ்சது, படிக்கட்டு உடைஞ்சது, இதுதான் வச்சிருக்கிறாங்க.
ஏன்னா போக்குவரத்து துறையே பல லட்சம் கோடிக்கணக்கில் கடன் இல்லை இவங்க அமைச்சர்கள். ஏன்னா அது வாரியம். இதுக்கு இன்னொரு காரணம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. போக்குவரத்து துறை வந்து அந்த வாரியத்தில் என்ன பண்றாங்கன்னா திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் கூட கம்மி, 3 பேருக்கும் தேர்தல் பணியாற்றுறவங்க யாருன்னு பாருங்க. பூத் ஏஜென்ட்டு, பாக பொறுப்பாளர், பரப்புரை பொறுப்பாளர் எல்லாம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள் தான். ஆனால் அவங்களுக்கு எந்த பென்ஷனு, பிஎஃப் எல்லாம் போராடுவாங்க. ஆனால் அதிமுக கட்சிக்காரன் தான், திமுக கட்சிக்காரன் தான், இவங்க எல்லாம் போக்குவரத்து ஊழியர்கள் தான், எல்லாம் நேரடியாக களத்தில் இருப்பாங்க. அப்போ அந்த துறை வந்து அப்போ அதிமுக ஆட்சி வந்து அதிமுக காரன் பஸ் ஓட்ட மாட்டான், உட்காந்து கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த யூனியனு அவங்க இது. திமுக காரன் ஆட்சிக்கு வந்தால் திமுக காரன் போக மாட்டாங்க. இப்படி பண்ணி அந்த துறையே ஒன்றும் இல்லாமல் போய் இன்னைக்கு வந்து ஒரு மக்கள் வந்து இந்த அவல நிலையில மோடி அரசாங்கம், பாஜக அரசாங்கம் தொடர்வண்டி துறையை வந்து கார்பரேட் ஆக்கி அதை நம்ம எளிய மக்களுக்கு தொட முடியாத அளவுக்கு கஷ்டம். ரொம்ப கடினமாக 3 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணாதான் வரும் போல. அது இந்த பாமர மக்கள் அரசு போக்குவரத்து பயணத்தை வந்து இவங்க இப்படி சீரழிச்சிட்டாங்க. இந்த அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி. சொல்லுங்க, ஏழை எளிய மக்களுக்கான பயணம் எப்படி? ஏழை எளிய மக்களுக்காக பஸ் கட்டணம்லாம் ஏத்தலடா. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சரியான முறையில் செவ்வனே செயல்படுது. இன்றைக்கு நீங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இன்னைக்கு இல்லையா, பஸ்ல ஏறதுக்கே இங்க இடம் இல்ல. ஏறதுக்கு இடம் இல்லைன்னா இங்க பாருமா, ஏறுறதுக்கு மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி விடணும்ல. மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி விடணும்னாக்கா அப்ப ரோட்ல பஸ் தான் போயிட்டு இருக்கும், வேற யாருமே போக முடியாது. இப்பயே அப்படித்தானே இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம இங்க இருந்து வீட்டுக்கு போனா எத்தனை பஸ் நம்மள. பஸ் பிரச்சனை இல்லை ஐயா, நீங்க அதிகாரத்துக்கு வந்து இந்த 5 வருஷம் ஆக போது, இன்னும் சாலைகள் எல்லாம் தோண்டி விட்டு வேலைகளை கிடப்புல போட்டு நீங்க தேனி போங்க, விழுப்புரம் போங்க, ராமேஸ்வரம் போங்க, எல்லா ஊர்லயும் போட்டு கிளப்பி விட்டு வருமானம் பார்க்கறதுக்கு கட்டி கமிஷனா இல்லை என்னன்றது. இன்னும் ஒரு வேலையை எடுத்துனா முடிச்சிடணும்ல. பேக்கேஜா இந்த வேலையை முடிச்சோன்னா சென்னை மாநகரம் சிறப்பா இருக்கும். நீங்க ராயபுரம் போ, ராமாபுரம் போ, போரூர் போ, ஏற்காடு போ, ஈக்காட்டு தங்கல் போ, எங்க போனாலும் தோண்டி போட்டுருக்காங்க. மேம்பாலம் பண்ணி இல்லை மெட்ரோ பண்ணி என்னைக்கு தாண்டா முடியும்? சென்னையே அழிஞ்சிரும் போல. இன்னும் 30 வருஷம் தான் சென்னைக்கே வேலிடிட்டி சொல்றாங்க, கடல் மூடிடும் அப்படின்ற மாதிரி கணக்கு சொல்றாங்க. 30-50 வருஷம் இவங்க மெட்ரோ ப்ராஜெக்ட், இவங்க ப்ராஜெக்ட்லாம் தோண்டி முடிக்கிறதுக்குள்ள சென்னையே மூழ்கிடும் போல. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. 30 வருஷத்துல மூழ்கிடும் சொல்லி எவனோ ஒருத்தன் இங்க என்ன நமக்கு என்ன இங்க என்ன ஜோசியக்காரன் சொன்னதெல்லாம் சொல்லல. இருக்கிறவரை மக்களுக்கான வசதிகள் மக்களுக்கு இப்ப இருக்க மக்களுக்கு எங்க அரசு கொடுத்திருக்க இந்த வசதி வேற எந்த கொம்பனாலும் கொடுக்க இயலாது. எங்க அரசு செவ்வனே செயல்படுது. நல்ல முறையில போக்குவரத்து ஜெய்சங்கர் வந்து அந்த அமைச்சர் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு, புரியுதுங்களா? நல்ல போக்குவரத்து துறை வந்து செவ்வனே செயல்படுது. 2வது அரசு பஸ்ல டிக்கெட் கம்மி, புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப கம்மி. அதனால என்ன ஆகுதுன்னா யாரும் தனியார் பஸ்ல ரொம்ப கம்மி இல்ல, ரொம்ப கம்மி தான். ரொம்ப கம்மி. எங்க 4ல் 1 பங்கு தாங்க அரசு பஸ்ஸுக்கு. இல்ல, தனியார் பஸ் டிக்கெட்டுக்கும் இதுக்கும் 4ல் 1 பங்கு தான். நீங்க இன்னைக்கு இங்க இருந்து மதுரைக்கு போறதுக்கு வந்து என்ன டிக்கெட் 1500 ரூபா வாங்குறோம். சாதாரண நாட்கள்லயே ஆம்னி பஸ் 1500 ரூபா வாங்குறான். 800 ரூபா வாங்குவாங்களா? 800 ரூபாய் கிடையாது, 800 ரூபாய்க்கு 450 ரூபாய் தான். 450 ரூபா தாங்க. ஐயா சொல்றது, அங்க உள்ளுக்குள்ள டிபார்ட்மெண்ட் உள்ள போனோம்னா ஏசி பஸ்ன்னு போட்டிருப்பாங்க, சீட்டர்னு போட்டிருப்பாங்க. ஆன்லைன்ல போட்டுட்டு போனோம்னா ஸ்லீப்பரா இருக்காது, இல்ல மாறி இருக்கும். ஒரு பஸ் தான் வரும் அந்த டைமுக்கு. ஆனா ரிசர்வ் பண்ணிருப்போம். நம்ம நினைச்சது ஒரு எதிர்பார்ப்பு கூட போவோம் அரசு பேருந்துன்னு. பல குறைபாடு. இப்ப இங்க பாருங்க, சிட்டிலேயே வந்து தான் எங்கேயா இருக்கக்கூடிய டோர் கொண்ட ஏசி பஸ் இப்ப 150 பஸ் இப்ப சிட்டி பஸ்ஸா இங்க உபயோகப்படுத்திருக்காங்க சென்னைக்குள்ள, சரிங்களா? இதெல்லாம் வந்து வளர்ச்சியினுடைய வளர்ச்சி கிடையாது. மின்சாரத்துல இயங்குது, டீசல் இன்னொன்னு. இந்த கார் எல்லாம் மின்சாரத்துல இயங்கக்கூடிய கார்கள், பஸ். அதனால இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்குண்டா. அதாவது ஐயா போன தடவை வந்து போன சொன்னார் ஐயா, இந்த பேருந்து நிறுத்திட்டு அப்படியே இறங்கி படியில மாற்றுத்திறனாளியை ஏத்திட்டு ஏறணும். ஆமா, அது ஒரு வீடியோ காட்டுங்களேன். இருக்குங்க, நான் எடுத்து காட்டுறேங்க. எதுக்கு இல்ல பார்க்காம நான் இப்படி பேச முடியும்? பார்த்ததுனாலதான் பேசுறேன்.